எது உண்மையான உபவாசம்? பிரைஸ் தி லார்ட். யோசபாத் பயந்து ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை நோன்பை கூறுவித்தான் என்று நாம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். யூதாவின் அரசன் யோசபாத். அவர் சிறிய நாட்டின் தலைவர். ஆனால் அந்த சிறிய நாட்டிற்கு எதிராக ஒரு பெரிய படை போர் தொடுத்து வருகிறது என்று கேட்டவுடன் உடனே அவர் பயந்தார். பயந்து என்ன செய்தார் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அன்பானவர்களே, அவர் உடனே இராணுவத்தின் பலத்தை அதிகரிக்கவில்லை, மற்ற மன்னர்களுடைய உதவியை நாடவில்லை, அதே போல பகைவரிடம் சென்று சரண்டர் ஆகவில்லை. ஆனால் அவர் சரண்டர் ஆனது ஆண்டவரின் திருப்பாதத்தில். எல்லோரையும் வர சொல்லி அவர்கள் முன்பாக ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அந்த ஜெபத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனாலும் எங்களது கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இந்த அருமையான ஜெபத்தை கேட்டவுடன் ஆண்டவர் உடனே அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்தார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது, நீங்கள் கரங்களை கட்டிக்கொண்டு வேடிக்கை பாருங்கள், உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்றெல்லாம் சொல்லி அவர்களது கரங்கள் கூட எதிரிகளின் மேல் படாதபடிக்கு அதிசயமான முறையில் ஒரு வெற்றியை இவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களை, நன்றாக யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் கூட எத்தனையோ முறை இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் சொல்லி இருக்கிறோம். என்ன செய்யறதுனே தெரியல. இல்லை, நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையும் போய் பார்த்தாச்சு, குணமே கிடைக்கல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நாம் பெண்ணிற்கு திருமணம் நல்லா விசாரிச்சுட்டு தானே வச்சேன், அப்படி இருந்தும் இந்த சமாதான பிள்ளை கோவப்பட்டுட்டு சண்டை போட்டு இங்கே வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் எத்தனை தடவை நான் சமாதானத்துக்கு போயிட்டேன், ஆனால் சமாதானத்துக்கு இறங்கியே வரமாட்டேன்றாங்களே, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை தடவை குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கத்து வீட்டுக்காரர், எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், ஆனாலும் கேட்கவே மாட்டேன்றாரு, என்ன செய்யறதுனே தெரியல. எத்தனை தடவை நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று. அன்பானவர்களை, நன்றாக யோசித்து பார்ப்போம். நாம் இந்த யோசபாத்து மன்னன் செய்தது போல உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள். நாடு முழுவதும் ஜெபித்தது. அவர்களே நினைத்து பார்த்திராத வெற்றியை அவர்கள் கண்டார்கள். அதே போல நாமும் கூட அன்பானவர்களை ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். ஆனால் உபவாசம் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது எல்லாமே சாப்பிடாமல் இருப்பதுதான். சாப்பிடாமல் இருப்பதினால் நமக்கு என்ன கிடைக்க போகின்றது என்பது நமக்கு தெரியவில்லை. வயிற்றுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் உபவாசத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த உபவாச காரியம் நிச்சயம் நமக்கு பலனை கொடுக்கவே கொடுக்காது. ஜஸ்ட் லைக் தட், தபசு காலம், அதனால நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த உபவாசத்தின் பலனை நாம் அனுபவிக்கவே முடியாது. அன்பானவர்களே, உபவாசம் செய்யாமல் இருப்பது பாவம் என்று விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் உபவாசித்து பலனை பெற்ற மனிதர்கள் அநேகம் இந்த உலகில் உண்டு என்பதை நாம் இப்பொழுதும் பார்க்கின்றோம். அதே போல விவிலியத்திலும் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு நம் அன்பர் இயேசுதான். அவர் தனது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் ஜெபித்த பொழுது அப்பாவிடம் இருந்து நல்ல ஆலோசனைகளை பெற்றார். அது மட்டும் இல்லாமல் சோதனைகளை கொண்டு வந்த பிசாசை வெகு எளிதாக அவர் சமாளிக்க முடிந்தது. அதே போல நாமும் எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் ஆலோசனையை தேடி மனிதர்களிடம் நாம் ஓட வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காண்பித்து கொடும் எனது மகனுக்கு ஏற்ற மகளை என்று, எனது மகனுக்கு எந்த கல்லூரியில் சேர வேண்டும், எங்கு வேலை செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள்
சொத்து வாங்க வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உலகத்தில் போய் கேட்காதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவரும் மண்டியிட்டு நாம் உபவாசித்து சாப்பிடாமல் ஆண்டவரிடம் நாம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் நமக்கு ஆலோசனையை தருவார். மிகுந்த பலனுள்ள ஒரு உபவாசமாக அந்த உபவாசம் அமையும். அன்பானவர்களே, மனிதர்களின் மனதை மாற்ற முடியவில்லையா? எஸ்தர் ராணியை போல நாம் ஜெபிப்போம். அதே போல தவறுகள் செய்து பிள்ளைகள் தவறுகள் செய்ததினால் நாம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? நினிவே நாட்டு மக்களைப் போலவும் யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாகவும் நாம் உபவாசிப்போம். அதே போல நாம் அழிவிற்கு தப்புவிக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்தக்கூடிய எஸ்ராவின் உபவாசத்தை நாம் செய்வோம். இவ்வாறு உபவாசித்து வெற்றி பெற்ற மனிதர்களின் பட்டியலில் நாமும் சேர வேண்டும் என்றால் ஒரு உண்மையான உபவாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எது உண்மையான உபவாசம் என்று மிகவும் தெளிவாக ஆண்டவர் ஏசாயா 58:6 சொல்லி இருக்கின்றார். அதை நாம் படிக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய உபவாசம் எல்லாம் உபவாசம் அல்ல என்பது மிகவும் தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் மேற்கொள்ளுவோம். ஆண்டவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு உபவாசமாக மத்தேயு 6:16 சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த விதமாக நாம் உபவாசிப்போம், பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, உபவாசத்தை மேற்கொள்வதற்காக உறுதி பூண்டிருக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் இந்த உபவாசத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.